விதத்துல நம்ம பார்த்துக்கொள்ளணும். பசியை எப்படி எப்படி எல்லாம் போக்கலாம் ஒரு மனிதனுக்கு நம்மளால முடியுமான அளவு நம்ம செய்யணும். நம்ம எல்லாமே ஒரு ஆள் சாப்பாடு கேட்கிறாருன்னு சொன்னா நிறைய பேர் நம்ம பாக்குறோம். மாஷால்லா நிறைய மக்களை அவதானிக்கிறோம். இப்ப ஒரு நல்ல என்ன மனம் படைத்த மக்கள் நம்ம நிறைய பாக்குறோம். மக்களை இன்னைக்கு குறை சொல்றதான் பயானம் நினைச்சிட்டு இருக்கிறோம். மக்கள் இப்படி கொடுக்குறாங்க இல்ல அப்படி கொடுக்குறாங்க இல்ல அவங்க எல்லாம் பச்சை பணத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னு சொல்றது தான் நம்ம. அதாவது மனிதர்களை பொறுத்தவரை பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இருக்கும். நலவுகளும் இருக்கும், கெடுதிகளும் இருக்கும். கெடுதிகளை மட்டுமே சொல்றது அல்ல. இன்னைக்கு நம்ம கண்கூடாக நம்ம ஒரு நண்பரோட போறோம்னு வைங்களேன், மாஷால்லா நிறைய பேர் நம்ம பாக்குறோம். இங்க வாழக்கூடியவங்க நிறைய நம்மளோட உறவுகள் நட்புகளை எடுத்துக்கொண்டா கூட யாருமே உடனே யாராவது ஒரு கேட்டு வந்தா உடனே பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இங்க ஒரு சகோதரோட நான் போறேன். அப்போ ஒரு வாராரு பசிக்குதுன்னு சொல்றாரு. அவர் உடனே காரை விட்டு இறங்கிட்டு போறாரு, கடைக்கு போறாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாமே பேக்கில் வச்சு பணத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அப்ப அந்த நேரத்துல நான் அதை கவனிக்க இல்லை. ஆனா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் ஒரே எண்ணம் தான். அப்ப எனவே இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க தானே. அப்ப இந்த ஒரு அமலை அல்லாஹ் பொருந்தி கொண்டாலே அந்த நிச்சயமாக அல்லாஹ் அதன் மூலமாக சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் கஃபூர் ரஹீம். எதை கொண்டு யாருக்கு எதை கொடுப்பான், அவன் மன்னிக்க கூடியவன், பாவத்தை மன்னிச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை பொருந்தி கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். தாய்த்த ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்னா மனிதனை கொடுத்தா படைப்புகளிலே மிக உன்னதமான படைப்பு. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தி இருக்கிறோம். அப்ப மனிதனுக்கு நம்ம கொடுத்தா அப்ப எனவே நம்ம புரிஞ்சுக்கணும் வேண்டாம். இந்த பசியை போக்குற குணம் நம்மகிட்ட இருக்கணும். மாஷா அல்லாஹ் நிறைய பேர் நம்முடைய சகோதரர் நெருக்கமானவங்களை பார்க்கின்ற பொழுது இந்த குணம் இருக்குது. இன்னும் மக்கள் மத்தியில இது வரணும். யார் உங்கள்கிட்ட கேட்டு இருந்தாலும் சமைச்ச உணவு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீடுகள் நீங்க பாப்பீங்க, தாய்மார்கள் மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் அருள் சேட்டும். நிறைய வீடுகள்ல தாய்மார்கள் அரிசியை கொடுத்து அனுப்ப மாட்டாங்க, உட்கார்ந்து சாப்பாடை வச்சு சாப்பிட வச்சுதான் அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க நான் சாப்பிட மாட்டேன்னாலும் ஒரு பார்சலை கட்டியாவது என்ன செய்வாங்க கொடுக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல். இன்றைக்கு நான் நல்ல கண்ணியமா செல்வாக்க கௌரவமா நாங்க இருக்கிறோம்ங்கிறது அல்ல முக்கியம். நாங்க ஒரு இடத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம். இப்ப யாருமே எங்களை அறியாத ஒரு நிலை, யாருமே இல்ல சாப்பிடுறது குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம முன்னால செஞ்ச நல்ல அமல்கள் நிச்சயமாக அல்லாஹ் அதனை வைத்து அல்லாஹ் நிச்சயமா எங்களை காப்பாற்றுவான். அந்த நல்ல அமல் அல்லாஹ் திருப்பி இந்த உலகத்துல அல்லாஹ் கொண்டு தருவான் எங்களுக்கு. என்று சொன்னா அல்லாஹ் இந்த உலகத்திலையும் கூலி தருவான், மறுமையிலும் கூலி தருவான். நீங்க செய்யற நல்ல அமல்கள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதனாலதான் சஹீஹ் புகாரில கிதாபுல் அதப் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஹதீஸ ஒரு மனிதர் சொன்னாரு, யார சொல்லலாம் நான் கிதாபுல் அதப்ல வருது புகாரில, யார சொல்லலாம் நான் ஜாஹிலியா காலத்துல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சேன், ஜாஹிலியா காலத்துல நிறைய நல்ல அமல்கள் செஞ்சேன். இஸ்லாத்துக்கு வந்து கூட சொல்றாரு, ஜாஹிலியா காலம் நான் நிறைய நல்ல அமல்கள் செஞ்சேன், மக்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணு உதவி பண்ணு நிறைய செஞ்சேன். நான் இப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். எனக்கு அந்த காலத்துல செஞ்சதெல்லாம் எனக்கு நன்மை கிடைக்குமா பண்ணதா? அந்த காலத்துல நான் செஞ்ச நன்மையெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்லம்த அலா மா அஸ்லஃப்த மின் கைர், அஸ்லம்த அலா மா அஸ்லஃப்த மின் கைர். நீ எந்த நலவை செஞ்சாயோ அந்த நலவின் காரணமாக தான் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய். அப்ப அல்லாஹ் அந்த நலவை வச்சு இஸ்லாத்தை கொடுக்குறான்டா. நீங்க 4 பேர் 10 பேர் உணவு கொடுத்தீங்கன்னா உங்களோட வீட்டுல அடுப்பெரியாட்டி உங்களுக்கு அல்லாஹ் வேறு எங்கேயாவது ஒரு வழியை கொண்டு வந்து தருவானா தரமாட்டானா? நிச்சயமாக தருவான். நம்பிக்கை வைக்கணும், நிச்சயமாக தருவான், நம்பிக்கை வைக்கணும். ஹைர். அதே மாதிரி தான் அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல அன் அம்ஷி மா அகி அல் முஸ்லிம் ஃபி ஹாஜத்தின் அஹப் இலைய மின் அன் நஅதகிஃப ஃபில் மஸ்ஜிதி ஷஹரா. ஒரு முஸ்லிமான சகோதரனோடு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பதற்காக நான் நடந்து செல்வது அஹப்பு இலைய எனக்கு மிக விருப்பத்துக்குரியது. இந்த மஸ்ஜிது நபவில ஒரு மாசம், மஸ்ஜிது அந்த ஷஹரா ஒரு மாசம் இந்த மஸ்ஜிது நபவில இஅ்திகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பத்துக்குரியது. நாங்க புரிஞ்சவங்களுக்கு அதாவது ஒரு முஸ்லிமான ஒரு அடியானுடைய தேவையை நிறைவேற்றி நான் போற அந்த அரமணித்தியாலம் இருக்குதானே. உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்ப உங்களுக்கு நீங்க சொல்றீங்க இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்குது, எனக்கு அரபு தெரியாது, நீங்க கொஞ்சம் வாங்கண்டு வழங்குதா. அப்ப நான் சரி நான் அவங்களோட வாரேன், ஒரு அரை மணித்தியால ஒரு மணித்தியால போகுது. இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யறது அப்படி என்பதற்காக நான் அவங்களோட வரேன். இந்த அரை மணித்தியாலம் என்பது, இந்த ஒரு மணித்தியாலம் என்பது ரசூலுல்லாஹி சொல்றாங்க அவங்க பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி இருக்குதானே,
அந்த உயர்ந்த சங்கையான மஸ்ஜிது நபவியில ஒரு மாசம் ஏத்திகாஃப் இருப்பதை விட அவர்களுக்கு விருப்பத்துக்குரிய இது. ஏத்திகாஃப் இருக்கிறது எவ்வளவு ஒரு கூலியை பெற்று தரக்கூடிய அமல். அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளியை விட்டு வெளியே போகாம ஏத்திகாஃப் இருக்கிறத விட ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை நிறைவேற்ற வெளிக்கிளம்பி செல்வதற்கு தானே ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலமோ, இந்த 1 மணித்தியாலம் அந்த 30 நாளும், இந்த 30 நாளை விட அந்த 1 மணித்தியாலம் எனக்கு விருப்பத்துக்குரியதுன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு நன்மைக்குரியதா, அதான் பார்க்கணும், எவ்வளவு நன்மைக்குரியதா இருக்கும். ஏத்திகாஃப் இருந்தா அல்லாஹ் நன்மையை தருவான். நீ ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு வச்சா அவன் வாழ்நாள் முழுக்க கேட்கிற துவா அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம்டா, நான் போறேன் போய் இவருக்கு செஞ்சு கொடுக்குறேன், இவருடைய தேவை மசாலா இவருக்கு உதவி செஞ்சு கொடுத்தா நிச்சயமா அது வீணாகாது, இவர் நல்ல ஒரு விஷயம் தான் செய்வாரு. அப்படி இவர் எப்பயுமே இவர் நல்ல விஷயம் செய்வாரு, அதுக்கு பாவத்துக்கு உதவி செய்யக்கூடாது. நன்மைக்கும் விரைச்சதுக்கும் உதவி செய்யுங்க, பாவத்துக்கு வரம்புறதுக்கு உதவி செய்யாதீங்க. அப்ப என்ன ஒருவர் நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க இங்க இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு வர்றீங்க என்று சொன்னாலும் அது அவருடைய தேவை நிறைவேற்றி வைப்பது. நீங்க பள்ளியில ஏத்திகாஃப் இருப்பது, சாதாரண பள்ளி அல்ல, ஏத்திகாஃப் மஸ்ஜிது நபவியில் ஏத்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அடுத்தது இப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் என்ற பட்டியல் அப்படியே தொடர்ச்சியா வருது. இதுவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எனக்கு விருப்பமானது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமானது, அல்லாஹ்வுக்கும் விருப்பமான விஷயங்கள். ரைட். அப்ப எனவே ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் நினைக்க கூடாது என்னடா, என்னுடைய தரத்துக்கு ஏற்ப நான் முயற்சி செய்யணும். ஆனா கூலிகள் வந்து நிச்சயமாக அல்லாஹ் எண்ணத்துக்கு தான் கொடுப்பானே தவிர எண்ணிக்கைக்கு அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. ஒருவர் இஹ்லாஸோட 10 ரூபா கொடுப்பாரு, ஒருவர் முகஸ்துதிக்காக 2000 ரூபாய் கொடுப்பாரு. இதுல எது சிறந்தது? 10 ரூபா தான். அப்ப இஹ்லாஸோட உள தூய்மையோட எண்ணங்களை சீர்படுத்தி கொண்டு மறைமுகமாக அல்லாஹ்வுக்காக செய்கின்ற தர்மங்கள், அதே போன்று ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பதற்காக நாம் எங்களால செல்ல முடியல, எங்களோட வாகனத்தை கொடுக்குறது. நம்ம அப்படி பார்க்கிற நரிசு அவர்களை அவங்களால செல்ல முடியாட்டி அவங்களோட வாகனத்தை கொடுப்பாங்க. இதுவும் நன்மைக்குரிய விஷயம். ஆனா எல்லாம் இன்றைக்கு உலக கண்ணுல நம்ம மாறிட்டோம். எப்படி பாக்குறோம்டா, இதை கொடுத்து என்ன செய்ய, அவன் என்னத்தை உடச்சு வச்சிருப்பான். ஆனா கொடுக்கறது யாருன்னு பார்க்கணும், நம்ம யாருக்கு கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி வந்து அதே நேரத்துல ஒரு நல்ல ஒரு வேலைக்காக இருந்தா தாராளமா நீங்க கொடுங்க, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, நல்ல விஷயத்துக்கு கொடுங்க. அதே மாதிரி வந்து பாவத்தை கொடுத்துடாதீங்க. அது மாதிரி வந்து ஏனோ தானோன்னு சொல்லி அவரையும் உடைச்சு போட்டு மத்தவங்களையும் உடைக்கக்கூடிய கண்டது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் தவிர்த்து கொள்ளுங்க. அவ்வளவுதானே. அப்ப எனவே இவருக்கு கொடுக்கறது மூலமா ஒரு 10 பேருக்கு கொடுக்கறது தடைபட்டு போகும். புரிஞ்சவங்க. அதனால நல்லவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, கொடுங்க. ஒரு முஸ்லிமான சகோதரன் ஒரு தேவை என்று வந்தால், தேவைன்னு கேட்டா யாரையுமே விரட்டி விடாதீர்கள். முடியுமான அளவு நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய பாருங்க. இப்படி உதவி செய்வதனுடைய நன்மை இந்த உலகத்துல மனிதன் நிச்சயமாக, ஒரு மூமினான ஒரு மனிதன் நிச்சயமா வறுமையில பார்த்து விட்டு யோசிப்பான், அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், இப்படி எனக்கு தாரானே, இதை நான் இன்னும் அதிகமா செஞ்சிருக்க கூடாது என்று நாங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போறோம், கவலைப்படக்கூடிய ஒரு நிலை வரும். அப்ப எனவே நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அடுத்த விஷயம், ஒமன் கஃப கலபஹு சதரல்லாஹு அவ்ரதஹு. சுப்ஹானல்லாஹ். அடுத்த விஷயம் எத்தனை இது? 7வது. எண்ணிக்கொள்ளுங்க நல்லா. ஹைர். ஒமன் கஃப கலபஹு, யார் ஒரு மனிதர் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொள்கிறாரோ, கோபத்தை அடக்கி கொள்கிறாரோ, எல்லார்ட்டையும் உள்ள பலவீனம் என்ன, நிறைய பேர்ட்ட உள்ள பெரிய பலவீனம் அதுதான். சில விஷயங்கள் இருக்குது, கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்படணும், கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்படாதன்னு கழுதைனாங்க இமாம் ஷாஃபி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், இமாம் ஷாஃபி. அப்ப கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கண்டிப்பா கோவப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாவம் ஒன்று நடந்து அவங்களோட முகத்துல கோபம் வெளிப்படும். வமன் கஃப கலபஹு சதரல்லாஹு அவ்ரதஹு, யார் ஒரு மனிதர் கோபத்தை அடக்கி கொள்கிறாரோ, சதரல்லாஹு அவ்ரதஹு, அல்லாஹு தஆலா அவருடைய அவுரத்தை மறைப்பான், குறைகளை மறைப்பான். முக்கியமா புரிஞ்சு கொள்ளணும், கோபப்படுறது என்பது இன்னைக்கு இயல்பாக எல்லாத்தையும் உள்ள விஷயம் தான். நான் உட்பட நீங்க எல்லாருமே கோபப்படுறதுதான். கோபத்தை நாங்க கோபப்பட்டால் கோபம் வருது எங்களுக்கு, குறைஞ்சது நாங்க 2 விஷயம் வருது கோபத்துல. அடுத்தது ஹதீஸும் வருது, அடுத்த ஹதீஸும் வருது, அடுத்தது அந்த பகுதி வருது. கோபத்தை இயலுமான அளவு வந்து எடுக்காம இருக்கணும். உடம்புக்கு எடுத்தாலே ஒரு டென்ஷன் ஆகி ஒரு கை காலெல்லாம் உதறி அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அந்த நேரத்துல நமக்கு அடுத்து என்ன செய்ய போறோங்கிறது தெரியாத ஒரு நிலை இருக்கும். அப்ப இந்த நிலை எடுக்கக்கூடாது. இதுதான் முதலாவது சப்ஜெக்ட். 2வது அடுத்து வரும். அப்ப ஒமன் கஃப கலபஹு, கோபப்படுறதுக்கு அந்த அப்படியே கோபப்படுறதுக்கான சூழ்நிலை வரும் பொழுது அப்படி அடங்கி கொள்றாரு.
இப்ப எனக்கு நல்லா கோவம் வந்துட்டு, நான் வேற ஏதாவது ஒண்ணு பேசி நான் அமைதியா போயிட்டேன். இப்ப நல்லா கோவம் வந்துடுது, நான் கண்டன மாதிரி திட்டிட்டுன்னு வைங்க. அப்ப இது வெளிப்படுத்திட்டேன், கோவத்தை வெளிப்படுத்திட்டு, கோவம் வந்தது அதை தலைக்கு எடுத்து வெளிப்படுத்திட்டேன். இது கஃபுல் கலப், அதாவது இந்த நிலை இல்லாம கோவமே இல்லாம இருக்கிறது. சரிதானே? அப்ப அப்படி இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? சத்தர் அல்லாஹ் அவுரத்துஹு, அல்லாஹு தஆலா அவருடைய குறைகளை நிச்சயமாக மறைப்பான். அவருடைய குறை அல்லாஹு தஆலா உலகத்தில் என்ன செய்வான்? உலகத்துல அதே போன்று நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹ் மறைக்க போதுமானவன். அப்ப எனவே இயலுமான அளவு நாம் என்ன செய்ய வேண்டும்? கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும். ரைட். அப்ப அப்படி அடக்கி கொண்டால் அல்லாஹ் உங்களோட குறைகளை மறைப்பான். சத்தர் அல்லாஹ் அவுரத்தஹு. நீங்க கோபத்தை விழுங்கி கொண்டால் உங்களோட குறைகளை எல்லாம் மறைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா உருவாக்குவான். உங்களோட குறைகள் மறைந்து கொண்டே செல்லும். அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்த மாட்டான். சில பொழுது சில மனிதர்களுடைய குறைகளை இப்ப நான் சொன்ன மாதிரி கோபத்தை ஒரு மனிதன் அடக்கி கொள்கின்ற பொழுது, கோபம் வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது கோபத்தை அடக்கி கொண்டால் சத்தர் அல்லாஹ் அவுரத்து, அல்லாஹ்வுடைய குறையை மறைப்பான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஏன் இந்த கோபத்தை அடக்கிறதும் குறையை மறைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னா, நீங்க இந்த விஷயத்தை நீங்க செஞ்சா உங்களோட குறைகளை அல்லாஹ் பல பக்கத்திலையும் உங்களோட குறைகளை மறைப்பான். அப்ப இந்த ஒரு தவாப அவன் நினைச்சிட்டான்னா கோபப்பட மாட்டான். அடே நான் எவ்வளவு குறை செய்யறேன், எவ்வளவு தவறுகளை செய்யறேன், அல்லாஹ் இதெல்லாம் மறைக்க போறான், நான் கோவப்படாம இருந்தா மறைப்பான் தானேன்னு சொல்லி நினைச்சுட்டா கோவம் வராது. சொல்றது. அப்ப எனவே இந்த ஒரு சவாபை நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் கலம கைவன். இப்ப ஃபர்ஸ்ட் கோவம் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன? கோவம் வரக்கூடாது. வந்தா வரக்கூடிய சூழ்நிலையை எடுத்துக்கொள்ள கூடாது. தானே? வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டால் அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அடுத்த லெவலுக்கு போயிடும் என்பதனால முளையிலே கிள்ளி எறிஞ்சிடும். கோபம் வாரதுக்கான சூழ்நிலை வருது, ரைட், பல்ல கடிச்சு ரைட் பொறுமையாகி வேற கதையை பேசி நம்ம என்ன செய்வோம், அதனால மாறிட்டோம், வேற இடத்துக்கு போயிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. அதே இடத்துல இருந்து திரும்ப 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 நல்லா ஏறிட்டுன்னு சொன்னா வாயால என்ன செய்யும், வந்துடும், வெளிப்படுத்திடுவான். அது மாதிரி சிலவங்க கை காலெல்லாம் அடிச்சிருவாங்க, அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி பாருங்க, அடுத்து ரசூல் சொன்னாங்க, வமன் கலம கைவன். இப்ப ஒரு ஆளுக்கு சரி கோபத்தை அடையக்குள்ள முடியல, கோபம் வந்துட்டுது, சுருன்னு கோபம் வந்துட்டுது. இப்ப கலம கைல், கைல்னா என்ன? கலப்ல இருந்து கைல் ஆகிட்டுது, ஹைல் அல்ல, அது வேற. கைன் கைன் கைவன். அப்ப கலப்ல இருந்து கோபம் எடுக்க கூடாது முதலாவது. அப்ப எடுக்க கூடாது, எடுக்காம இருந்தா அவனோட அவுரத்தை எல்லாம் மறைப்பான், குறைகளை மறைப்பான். கோபம் வந்துட்டுது, இப்பயும் நல்ல ஒரு ஆப்ஷனை தாரான். ஒமன் கலம கைல், கோபம் நல்லா தலைக்கு ஏறிட்டுது. நினைச்சா அவருக்கு அதை வெளிப்படுத்தியும். பெரிய ஒரு அதிகாரின்னு வச்சுக்கொள்ளுங்க, அவர் ஆபீஸ் ரொம்ப அழுக்கா இருக்குது, வாராரு ஒரு. அப்ப அந்த அந்த ரூமை கிளீன் பண்றவர், துப்புரவு பண்றவர் ஒரு சோகமில்லாம் படுத்து கிடக்குற, இவருக்கு தெரியாது. வந்த வரத்துல பார்த்தா அவர் படுத்து கிடக்குறாரு, உறங்கிட்டு இருக்கிறார். அவருக்கு சோகமில்லையா என்னங்கிறது அவர் விசாரிக்கல. என்ன காய் சத்தம் போட்டு திட்டி, அவன் பைத்தியம் அப்படி இப்படின்னு ஏசி திட்டாரு, நல்லா திட்டிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு சோமிலன்னு தெரிய வருது. இப்ப அவர் கோபத்தை என்ன செய்யறாரு, நிறைவேற்றிட்டார். இப்ப இப்படி ஒரு அவரை நிறைவேற்றத்துக்கு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைக்கும் சிலவங்களுக்கு கோபம் வந்தால் வெளிப்படுத்த இயலாது. வெளிப்படுத்தினா அவருக்கு தான் ஆபத்து. வெளிப்படுத்தினா அறவுளவு சொல்லி போட்டு நான் கோபத்துல இருக்க ஆனா சொல்ல மாட்டேன், நீங்க சொன்னாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. இது பாருங்க, என்னை கோபப்பட்டு வெளிப்படுத்தணும். இப்போ வாப்பாவோட மானுக்கு கோவம் வந்துரு, சின்ன ஒரு மானுக்கு நல்லா உருக்கி இப்படி பாத்திருக்கிறது. இப்ப வெளிப்படுத்தின வாப்பா அரைஞ்சிட்டுவாரு. பிள்ளைகளுக்கு அடிக்க கூடாது, நிறைய பெற்றோர்களுக்கு அது விளப்பம் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல உதாரணத்தை பாருங்க, புள்ள கோவப்பட்டன யாருக்கு அடி விழும்? பிள்ளைங்க அடி விழும். அதல்ல இந்த விஷயம். உயர் மட்டத்துல இருந்து கொண்டு இப்ப பாப்பாக்கு நல்ல கோவம் வருது, வந்துட்டுது, பிள்ளை விஷயத்துல பொறுத்துட்டு போறான். இது பிள்ளைங்க விஷயத்துல விதிவிலக்கல்ல. நிறைய பேர் என்ன ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் பொண்டாட்டியோட அவன் சண்டை பிடிக்கிறது. ஆபீஸ்ல அங்க பிரச்சனை இருக்கும், அவர் வேலை செய்யற இடத்துல இருக்கும், அவன் வேற கூட்டாளியோட பிரச்சனைக்கும் நண்பரோட பிரச்சனைக்கும், இங்க பொண்டாட்டியில சாப்பாடுல உப்பு இல்ல, டீல இது இல்ல, உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அதனால உப்பு இல்லாத மாதிரி விளங்குது. இங்க வீட்டுல பொண்டாட்டியோடையும் பிள்ளையோட தான் கோபத்தை காட்டுறது, விளங்குதானே? அப்ப அது ஒரு ஒரு வகையான ஒரு பைத்தியம் தானது. பைத்தியம்னா தற்காலிகமான ஒரு பைத்தியம் அது கோபங்கிறது. அப்ப எனவே அப்படி இருக்க கூடாது. நிறைய பேர் குடும்பத்தின விஷயத்துல கோபத்தை வெளிப்படுத்துறாங்களே தவிர
வெளியில வந்து கோவத்தை என்ன அடக்கிட்டு வர்றது, உள்ளுக்கு வந்து இங்க வந்து காட்டுறது. அப்படி அல்ல, எல்லா இடத்துலயும் முதல்ல நீ குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க. குடும்பத்துல கோவத்தை அடக்கி போடணும். அப்பாவி மாற்றுறது என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பாவியா அந்த பொண்டாட்டியும் பிள்ளைகளும் தான் மாற்றுறது. அப்படி அல்ல, நம்ம வந்து அவங்களோட பிள்ளைகளோட அன்பா இருக்கணும், பிள்ளைகளோட கோவத்தை காட்டக்கூடாது. அப்ப அப்படி நீங்க கோவத்தை அடக்கி கொண்டால் விழுங்கினாலும் கலம கைதுன்னா என்ன, கலமுல் காதிமீனல் கைத் வல் காதிமீனல் கைத் நம்ம விளக்கம் பார்த்தோம். கோவத்தை